ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆட்டு போட்டி கிரேவி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு போட்டி கிரேவி செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 50 கிராம் கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், நான் தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஆட்டு போட்டி, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ லவங்கம், ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது ஸ்டார்டிங்ல உப்பு சேர்த்துடுங்க. அப்போதான் சீக்கிரமா வெங்காயம் வதக்கும். நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் வெங்காயம் தக்காளி. பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. நம்ம எவ்வளவு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அவ்வளோ கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு ஆட்டு போட்டி இதுல சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் மஞ்சள் தூள் சேர்த்து தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். போட்டி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு இதுல சேர்த்துக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாருமே சேர்க்க மாட்டாங்க. இது முஸ்லீம்ஸ் ஆள் மட்டும் தான் சேர்ப்பாங்க. இது நீங்களும் ஒரு தடவை சேர்த்து பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பயாச்சும் போட்டி செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, புதினா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 5 6 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இப்போ குக்கர் மூடி ஒரு 5 6 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். போட்டி வேகல. நம்ம இன்னொரு 5 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரியா வேகல, திருப்பி நம்ம விசில் கொடுக்கலாம்.
6 விசில் கொடுத்தாச்சு. திருப்பி இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா பருப்பும் போட்டியும் நல்லா வெந்துடுச்சு. பருப்பும் வெந்துடுச்சு, போட்டியும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். ஜார் கழுவி வச்ச தண்ணி இதுல சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து 2 விசில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் திரிஞ்சு மேல வந்து நிக்குது. அவ்வளவுதாங்க, நம்ம ஆட்டு போட்டி கிரேவி ரெடி. சூடான சுவையான ஆட்டு போட்டி கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் கடலை பருப்பு சேர்த்து போட்டியில செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.